வெற்றி எது வெற்றி? அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குதா? நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பூமிக்கு பிறந்தது ஒரு வெற்றி. பிறந்த உடனே எழுந்து நடந்தது ஒரு வெற்றி. நடந்த உடனே பள்ளிக்கு போனது ஒரு வெற்றி. பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போனது ஒரு வெற்றி. கல்லூரியிலேருந்து ஒரு தொழிலுக்கு போனது வெற்றி. தொழிலை முடித்து ஒரு மனைவி மக்களை கட்டி பெற்றதும் வெற்றி. மரணம் அடைஞ்சதும் வெற்றி. அப்புறம் எது வெற்றி? இதில் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவும் வெற்றி தான். எது வெற்றி? உன்னை விட நான் 100 ரூபாய் அதிகமாக வச்சுருந்தா வெற்றியா? இல்லை. என்னை விட 500 ரூபாய் அவர் அதிகமாக வச்சுக்கிறாரு, அப்போ வெற்றி பெற்றவர் அவரில் தோல்வி அடைஞ்சவன் நான் இல்லை. வெற்றி என்பது யாருக்கும் நிரந்தரமானது இல்லை. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பயணத்தில் வெற்றி அடைஞ்சிக்கின்னு தான் இருக்கிறான். வெற்றி அடையணுன்ற நோக்கம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய பயணம் தொடரும். ஆனால் முழுமையான வெற்றியால் நான் நிற்கிறவன் இறைவன் ஒண்டி தான். மீதி பேரெல்லாம் வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணான், வெற்றியாகவே இருக்கிறான். அதனால் வெற்றி என்பது எது ஒரு எல்லைக்கு கட்டுப்பட்டதில்லை, ஒவ்வொரு மனிதனுடைய ஆசைக்கு கட்டுப்பட்டது. அது ஒரு மனுஷன் நினைப்பான் ஒரு வீடு இருந்தால் போதுங்க அது வெற்றி அடைஞ்சிடுவோங்க நானுன்னுவான். ஒரு வீடு கட்சிடும் அவனுக்கு. இன்னொருத்தன் நினைப்பான் நீ என்னையா ஒரு வீடு வச்சுக்கிறேன், நான் 4 வீடு கட்டணே அதான் வெற்றின்னுவான். அப்புறம் எது வெற்றி? ஆசைக்கு எல்லையற்று போவதா வெற்றி? ஆசை எல்லையோடு நிற்பதே வெற்றி. அவனுடைய வாழ்க்கையினுடைய அமைதி போகும். அற்புதமான விளக்கம் சார். தாவரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல? சரி, ஏற்கனவே ஐயாவும் சொல்லியிருக்கேன் உயிர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதை நம்ம சாப்பிட்றோம். சரி, அதனால் அது அசைவமா சைவமா? சைவம். அசைவம்ன்றது இப்போ உங்கள் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருக்குது, உங்கள் வீட்டில் 4 கோழி இருக்குது. நீங்கள் போய் கூப்பிட்டீங்கன்னா அந்த கோழிங்க ஓடியாரும். ஆமாம். நீங்கள் போயிட்டு உங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை கூப்பிட்டீங்கன்னா காய் வருமா? ஏன்? அதுக்கும் உயிர் இருக்குது, அதுக்கும் உயிர் இருக்குது. ஆனால் இது வரமாட்டேந்து, அது வருது. என்ன காரணம் அப்படின்னா, சில உயிரினங்கள் மனிதனோட உறவாடக்கூடியது. இப்போ கோழி, நாய், ஆடு, மாடு இதெல்லாம் மனிதனோட உறவாடக்கூடிய பொருள். நீ கூப்பிட்டா வர்றது, நீ கறந்தா கறக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய பொருள். அப்போது உங்ககிட்ட உறவாடக்கூடிய பொருள் எல்லாம் அசைவம், உங்ககிட்ட உறவாடாத பொருளெல்லாம் சைவம். எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, உயிரெல்லாம் ஒன்று கூட உருவாகாது. ஆனால் உயிர் இருந்தாலும் அது சைவமாகுது, இது அசைவமாகுது. ஏன் அசைவமாக இருக்குது? அதனால தான் சொல்கிறோம் சாத்வீக உணவு அருந்து. ஆன்மீகத்தில் தெய்வ வழிபாட்டில் போகிறவன் சாத்வீக உணவு அருந்தணும். இப்போ முருங்கைக்காய், கீரை இதெல்லாம் கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் சாத்வீக உணவு. தயிர், மோர் இதெல்லாம் சாத்வீக உணவு. கோழிக்கறி, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி இதெல்லாம் அசைவ உணவு. சரி, இது சாப்பிட்டாலும் உடலில் ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற தான் போகுது. அது சாப்பிட்டாலும் உடலில் ரத்தமாக தான் போகுது, உன் பசி ஆற்ற போகுது. ஆனால் இதை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய குணங்கள் வேறு, அதை சாப்பிடும்போது வர குணங்கள் வேறு. அதை சாப்பிட்டீங்கன்னா மூர்க்க குணம் வரும். ஏன்னா இடிக்கிறது, கடிக்கிறது, குத்துறது தானே சாப்பிட்ட. அப்போ உனக்கு உடலில் ரத்தம், அதனுடைய ரத்தம் ஊறும் போது அந்த குணம் உனக்கும் வரும். இது யாரையும் இடிக்காது, யாரையும் கடிக்காது, யாரையும் குத்தாது. இதை சாப்பிடும்போது சாத்வீகம் வரும். அதை சாப்பிட்டீங்கன்னா ராஜசம் வரும், மொரட்டுத்தனம் வரும், இது இலகிய குணம் வரும். இதுதான் வித்தியாசம் சாமி. இதுக்கு வீட்டு வாசலில் எல்லாருமே கோலம் போடுறாங்க. சரி, இந்த அமாவாசைக்கும் திதி நாளையும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அது எதனால சார்? எதனாலன்னா அமாவாசைன்றது துக்க நாள், மற்ற பண்டிகைலாம் சந்தோஷ நாள். ஆமாம், சந்தோஷ நாளில் நீ நல்லா அலங்காரம் பண்ணு வாசலை.
யார் வந்து பார்த்தாலும் சந்தோஷப்பட்டோம், நீ பார்த்தாலும் சந்தோஷப்படு. ஆனா அமங்கலினால் அமாவாசை, அது துக்க நாள், முன்னோர்களுடைய துக்க நாள். அது அந்த துக்க நாள்ல நீ இப்போ கோலங்களை போட்டு சந்தோஷமா இருந்தீங்கன்னா உனக்கு உண்மையான துக்கமே இல்லை. அதனால அந்த நாள்ல உனக்கு துக்கம் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக அது இல்லையா. ஒரு சாவுக்கு போறோம், அவன் செத்து போகணும் தான் பேட்ஜ் ஏன் குத்தி போற, கருப்பு பேட்ஜ் தேவையில்லையா, நீ தான் சாவுக்கு போயிட்டியா, அப்புறம் என்னத்துக்கு பேட்ஜ்? துக்கத்தில் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக பேட்ஜ், துக்கத்தில் இருக்கிறதுக்காக வாசல்ல கோலம் போடாம இருக்கிறது. இப்போ கோலம் போடுவதன் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா மா கோலம், அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் ஒரு காலம். இந்த காலத்துல யாரும் மா கோலம் போடுறது, சுண்ணாம்பு கோலம் தான் போடுறான். ஜீவராசி வந்து சாப்பிட்டா செத்து போயிடும். இந்த ஜீவராசிக்கு உணவு கொடுக்கணும், நேரடியாக கொடுக்க முடியாது. இந்த கோலங்களை போட்டால் எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டு வளரும், ஒரு தர்மம் அப்படின்னு அந்த காலத்தில் பண்ணாங்க. இப்போ எல்லாம் சுண்ணாம்பு சாப்பிட்டு செத்து போயிடும். சரிங்க சாமி, என் கேள்வி என்னன்னா, இந்த அமாவாசை திதி நாளில் அந்த ஜீவராசிகளுக்குள்ள உணவு ஏன் வந்து போடாம அது கோலம் போடும்போது கிடைக்குது இல்லை? அதுக்கு இப்போ கிடைக்காது சாமி, அது ஆதியில போட்டான். இப்போ இவனுக்கே சோறு இல்லை, இவன் ஜீவராசிக்கு சோறு போடுவான். அதனால ஆதியில இவனுக்கு துண்ண முடியாம இருந்தது. கோலங்கள் 3/4 பாகம் அரிசி கோலங்கள் தான் இருக்கும். அரிசி கோலங்கள் உயிரினங்கள் சாப்பிடணுன்றதுக்காக போட்டான். இப்ப உயிரினங்கள் வாசுபடி தாண்டக்கூடாதுன்னு சுண்ணாம்பு கோலம் போடுறான். அதனால இந்த காலம் வேற அந்த காலம் வேற, எல்லா காலத்தையும் ஒன்னாக்க முடியாது, ஒன்னா வாழ முடியாது மனுஷன். ஒவ்வொரு காலத்துல மனுஷனுடைய மனமும் வளர்ச்சியும் மாறுபட்டுன்னு வருது. அப்படி மாறுபடும் போது அந்த செயலும் மாறுபட்டு போயிடும். அதனால எல்லா காலத்திலையும் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஈஸ்வரன் கோயிலில் ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. ஐநாவரம் ஈஸ்வரன் கோயிலில் வாசப்படியில் உட்காந்துக்கின்னு ஒரு அம்மா பிச்சை எடுக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு பிச்சை போட்ட துட்டெல்லாம் சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் இருக்கும். அவ்வளோ வச்சுங்கிறாங்க. இதை பசங்க பார்த்துட்டு ஐயப்பன் கோயிலுக்கு புடவை வேஷ்டிலாம் சாப்பாடு போட்டால் துணி கொடுக்குறாங்க, குளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று இந்த அம்மா இந்த மூட்டையை வச்சுட்டு பப்ளிக் குழாவில் குளிக்கிறாங்க. குளிக்கிறதுக்குள்ளே இந்த 15 ரூபாய் இந்த பசங்க தூக்கின்னு போட்டானுங்க. அப்போ பிச்சை காட்சிக்கிட்டவே திருடனாங்களா இருக்கிறானுங்களே, இவனுங்க எங்க தர்மத்தை பண்றது? காரணம் காலங்கள் மாறி போச்சு. 10 லட்சம் ரூபாய் பாக்கெட்ல எடுத்து போனா கூட தைரியமா நீ முன்ன போகலாம். ஒரு 100 ரூபாய் கையில் இப்படி வச்சுன்னு போனீங்கன்னா உன்னை கொலையே பண்ணிடுவான். காலங்கள் அப்படிங்குது. அதனால எல்லா காலமும் ஒரே மாதிரியான வாழ்வு கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதனுடைய வாழ்வு மாறுபட்டுக்குன்னே வந்துடுச்சு. ஒரு காலகட்டத்தில் ஒரு மனுஷன் வீட்டில் சாப்பாடு செய்தால் 4 பேர், 2 குழந்தைங்க, ஒரு கணவன் மனைவி இருக்கிறான், 4 பேர் இருக்கிறான். 4 பேருக்கு சாப்பாடு செய்துட்டான். ஆனால் அந்த 4 பேர் போட்டும் சாப்பிட மாட்டான். யாரையாவது ஒரு பிச்சைக்காரன் நெட் வந்து ஒரு சோறை போட்ட பிறகுதான் இவன் 4 பேர் சாப்பிடுவான். அது ஒரு காலம். இப்போ 4 வீட்டில் போய் இறந்து வந்து இவன் சாப்பிட்டு தூங்குறான். ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய பணக்காரன் கிட்டத்தட்ட மாசத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வாடகை வருது. 2 லட்சம் ரூபாய் வாடகை வர என்ன பண்ணோம்? ஒரு 10,000 ரூபாய்க்கு மாசம் ஒரு பிரசாதம் செய்து எடுத்து கோயிலில் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி கொடுக்கறது இல்லை. பிரசாதம் 4 கோயிலில் கொடுக்கறத வாங்கி இவன் சாப்பிட்டு இவன் கணவன் இவன் குழந்தைக்கு பையில போட்டவனுக்கு பைக்கில் போகிறான். காலம். அவனும் மனிதன் தான். ஆனால் அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழியில் ஏதோ அவர் அதிர்ஷ்டவசமாக ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சது, கோயிலுக்கு 5,000 ரூபாய்க்கு அன்னதானம் கொடுக்கலான்னு போடுறான். இல்லாதவன் இருக்கிறவன் கொடுக்கறது இல்லை. அதனால இல்லாதவனும் கொடுக்குறான்னு சொல்ல முடியாது. எல்லா இருக்கப்பட்டவனும் யாருமே கொடுக்கறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படியே இருக்கிறான், அப்படியே இருக்கிறான். இதுதான் உலகம். அதனால ராஜசம், தாமசம், சாத்வீகம் அப்படின்றது மனிதனுக்கு முக்குணங்களாக இருக்குது. ராஜசம்னா என்ன அப்படின்னா, நான் தான், என்னால் தான் முடியும், நான் தான் எல்லாரை விட பெரிய ஆள் அப்படின்னு அகங்காரத்தோட சுத்தது ராஜசம். தாமசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, துன்றது, எந்த வேலை வெட்டியும் செய்யறது, தூங்கிறது, சோம்பேறித்தனத்தை வளர்க்குறது தாமசம். சாத்வீகம், எல்லா உயிரும் என்ன மாதிரி உயிர் தான், என்னால் முடிஞ்சதை 4 உயிருக்கு கொடுக்குறேன்,
இல்லை 4 உயிருக்கு கொடுக்க முடியலனாலும் நான் யாருக்கிட்டும் வாங்கி சாப்பிட மாட்டேன், என்னோட நான் சாப்பிட்டு நான் இறைவனை தேடுறது சாத்வீகம். இந்த முக்குணங்களோடு இருக்கிற மனிதனுக்கு இந்த முக்குணங்கள் எதுலேருந்து உருவாகுதுன்னா இவன் உணவு பழக்கத்துலேருந்தே உருவாகுது. அந்த உணவு பழக்கத்தை கொஞ்சம் கட்டுப்பாடாக வச்சுக்கணுன்னா மனம் கட்டுப்படும். மனம் கட்டுப்பட்டான்னா தெய்வ வழிபாட்டுக்கு நல்லா போக முடியும். இப்போ ஒரு கோவிலுக்கு போனோம், நீ நல்லா கறி மீனை சாப்பிட்டுட்டு போவியா, உன் மனசே உனக்கு இடம் கொடுக்காது, அருவெறுப்பாக இருக்கும். என்னடா நம்ம கவிச்சு சாப்பிட்டோம், கோயிலுக்கு எப்படா போகிறதுன்ட்டு. அப்போது யாருமே சொல்லாதே தனக்குள்ளே ஒரு அருவெறுப்பை உண்டாக்கிக்கிற உணவை நம்ம சாப்பிடலாமா? அதனால் அந்த சாத்வீக உணவை சாப்பிடுங்க. ஒவ்வொரு மிருகத்துக்கு ஒவ்வொரு உணவுகள் படைச்சிருக்குது, நமக்கு 1000 தானியங்களை படைச்சிக்குது. அதை உணவாக பயன்படுத்திங்க, நல்ல சத்தும் கிடைக்கும், நல்ல அறிவும் வளரும். எவ்வளோ மொட்டுத்தனமான பொருள் கடிக்கிறது, இடிக்கிறது, குத்துறதை துண்ணும் போது நமக்கு அதனுடைய சிதையிலிருந்தால் ரத்தம் உருவாகுது. அதனுடைய குணங்கள் தான் நமக்கு உருவாகும். அந்த குணங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்கள் இருக்கும். அதனால் சாத்வீக உணவை சாப்பிட பழகுங்க. அது நல்ல அறிவை வளர்க்கும், நல்ல கூர்மையான புத்தியாக இருக்கும், நல்ல செயல்களில் ஈடுபடுவீங்க. தெய்வ பக்தியை மனசில் சுமங்க. மனிதன்றவனே இந்த மனித உடல் அமைஞ்சதை தெய்வத்தை வழிபட தான். மற்ற மிருகங்களுக்கு தெய்வங்கள் தெரியாது, மனிதனுக்கு மட்டும்தான் தெய்வம். ஏன்னா எல்லா மிருகத்துலேயும் தெய்வத்தினுடைய சாயல் இருக்குது, மனிதனுக்குள்ள தெய்வமே இருக்கிறான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன், எல்லா மிருகமும் உலகத்தில் இருக்கிற மிருகமெல்லாம் குனிஞ்சு நடக்கும், மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடப்பான். ஏன்னா இறைவனுக்கு அடுத்தபடி அமைஞ்ச உடல் அமைப்பு இந்த மனிதனுக்கு தான். இந்த மனிதனுக்குள்ள தான் இறைவன் இருந்து உலகத்துக்கு பல செயல்களை செய்து பல பேர் அறிகிற மாதிரியும் நடந்துக்கிறான். அதே நேரத்தில் தீமைகளையும் செய்கிறான். தீமைகளை விட்டு நன்மைகளை செய்ய பழகுங்க. அந்த பழக்கம் உங்களை நல்வழிக்கு கொண்டு போகும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சொல்லுப்பா. சாமி, இப்போ பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டுறாங்க. கோவிலாண்டுக்குன்னு மாடு கோமாதா எடுத்துன்னு வராங்க, அது ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான். அது சில பரிகாரம் எடுத்துன்னு வராங்க, அது அரிசி பருப்பு அது அந்த தானியம் தேவசெல்லாம் கோவிலாண்டு எடுத்துன்னு வராங்க வீட்டுக்கு உள்ளே போகும்போது. அதுக்கு முன்னாடி ஒரு பொம்மையை கட்டி கொளுத்துறாங்களே சாமி, அது என்ன அவ்வளோ பெரிய செய்ய வேண்டிய விஷயமா அது? ஆமாம், ஏன்னா நீ போனீங்கன்னா ரோட்டில் சும்மா போகிறதில்ல, என்னால் கட்ட முடியல, அந்த கண் திருஷ்டி போனதுக்காக அந்த பொம்மையை கொளுத்துறான். நீ சொன்னது அந்த பொம்மையோடு எஞ்சி போட்டோன்னு கொளுத்துறாங்க. சொல்லு. அது ஒரு பூசணிக்காய் வடிக்கிறாங்க, அது எல்லாமே அதில் சேர்ந்தது தான். ஒரு பூசணிக்காய் வடிச்சு அந்த ரோடெல்லாம் வழி அது போகிற எத்தனையோ பேர் அதனால் பாதி போகிறது, அதையும் ஒன்று வட்டி விட்றாங்க. ஆமாம், ஒற்றா ஓரமாக போடணும். ஏன்னா எல்லா திருஷ்டியும் எடுக்கிற சக்தி பூசணிக்காக தாங்குது, எல்லா திருஷ்டியும் எடுக்கிற சக்தி எலுமிச்சம்பழத்துக்கு தாங்குது, எல்லா திருஷ்டியும் எடுக்கிற சக்தி சூறைக்காய்க்கு தான் இருக்குது. ஆனால் ஒரு சொரக்காய் எடுத்துன்னு வந்து உடைக்கிறான்னா இல்லை, இதை மட்டும் ஏன் உடைக்கிறான் தெரியலையே. தெரியாது, எதானா கேட்டுன்னுக்கிறீங்க. இதெல்லாம் மனுஷனுடைய கண் பார்வை இருக்குது. போனீங்கன்னா ஒரு முருங்கை மரத்தில் செருப்பாக கட்டி வச்சிருப்பான், தெரியுமா? சில வீட்டுகளில் இருக்குது, அதுவும் கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு கட்டி வச்சுக்கிறான்? அதுதான் முருங்கை உடைக்கிறச்சா செருப்பு அடிக்கிற கை வச்சுன்னா நான் செருப்பாலேயே அடிப்பேன் சொல்கிறதுக்கு பதிலாக கட்டி வச்சுக்கிறான். தென்னை மரத்தில் தொடப்பக்கட்டெல்லாம் கட்டி வச்சுருப்பான். இல்லை யார் நீனா தொடப்பத்தாலேயே அடிப்பண்றதுக்கு. அது மாதிரி என் வீட்டை பார்த்து கண்ணு பட்டுதுன்னா இந்த காயாலேயே உன்னை அடிப்பண்றதுக்கு உடச்சின்னுக்கிறான். அதனால் உனக்கு அதுக்கு எத்தனை வீடு கட்டிக்கிற? நான் எங்கள் வீடு கட்டிக்கிற இடத்துல கட்டால கட்டின ஒன்று பார்த்து என் ஓமல் பட்டுன்னுக்கிற. அப்போ எவ்வளோ திருஷ்டி வைப்ப பாரு. நீ சாதாரண ஆளே கிடையாது. ஊரில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் கண்ணு வைக்கிறது உனக்கு தான், நீ தான் போலுக்குது. அப்போ உனக்காக தான் உன் பொம்மை கொளுத்தின்னுக்கிறான் பொழுது ஓயாம. சொல்லு. சரி சாமி, இந்த நீ கட்டுறத பாருப்பா. ஊரில் 5 அடி கட்டுறான், 10 அடி கட்டுறான், எத்தனை கட்டி போகிறான். நீ எப்போ நான் பாரு பல வீடியோவில் சொல்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரன் 10 அடிக்கு பில்டிங் கட்டி வச்சிருப்பான். இவன் ஓலை கொட்டா போட்டுன்னு மழை பெஞ்சா ஒழுகுவான். இவன் கொட்டாவை சரியாக கட்ட முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனை பற்றியே சொல்லியிருப்பான். வரோம், அவர் என் சொந்தக்காரத்தாங்க, அவர் 3 கப்பல் இருக்குதுங்க, 4 ஏரோப்ளைன் இருக்குதுங்கன்னுவான். ஆனால் இவனை யோசிக்க மாட்டோம். உன்னை யோசிக்க கற்றுக்குங்கப்பா, அதை தானே சொல்லிங்கிறேன். ஊரை பார்க்காதீங்க, உங்களை யோசிங்க, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஊரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அழிஞ்சு பிடிக்குங்கன்ட்டு கேட்கவே மாட்டேன்றீங்களே. எவ்வளோ சொன்னால் திருப்பி திருப்பி ஊர் கதையை தானே எடுத்துன்னு வரீங்க. எங்கேயாவது யாராவது கடவுள் கதையை பற்றி பேசுனீங்களா? கடவுளை எப்படி அடையிருந்தீங்களா? ஒருத்தரும் பேசலை. எல்லாம் அவங்கவுங்க ராமாயணம் தான். நான் சினிமா கதை தான் எழுத போகிறேன் இனிமேல். இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு ஸ்டுடியோ வாய்க்கலான்னுக்கிறேன். சொல்லுங்கள். இந்த அரச மரம் வேப்ப மரம் இருக்குது சாமி, ரெண்டு. அந்த அரச மரம் வேப்ப மரத்தில் நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்து நிற்கிற மாதிரி அது. அதான் அதில் வந்து அந்த 2 மரத்தை வச்சு அந்த மாங்கல்யம் பூஜைன்னு ஒன்று பண்ணுறாங்க. அது 2 மறைஞ்ச ஒரு குறிப்பாப்பா. நீ உன் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிற மாதிரி அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்குது.
அதை சுத்தனா பொண்டாட்டி செத்து போனவனுக்கெல்லாம் திருப்பி கல்யாணம் நடக்கும். அதை சுத்தனா புருஷன் செத்து போனவனுக்கு திருப்பி புருஷன் கடிப்பான்ட்டு சுற்றின்னுக்குறாங்க. அதில் ஊஞ்சல் கட்டுறாங்க, அந்த தொட்டியல் கட்டுறாங்க. ஆமாம், புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தா ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா, அதனால் அங்கே ரெண்டும் சேர்ந்துக்குதா, இல்லை கட்டி வச்சா 2 குழந்தை பிறக்கும்ன்ட்டு கோசம் கட்டுறான். பாருங்க, அதெல்லாம் வந்து ஏற்றுக்க வேண்டியது இல்லை. இப்போ அது மூட நம்பிக்கை தான். உன் நம்பிக்கை எதுவோ அதை செய். நீ இன்னொருத்த நம்பிக்கையை நீ தடுக்காத. அவன் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அவன் நடந்துக்கிறான். உன் நம்பிக்கை எதுவோ அதை செய்துட்டு போ. இன்னொருத்த நம்பிக்கை நீ ஏன் போகிற? ஊர் விஷயத்துக்கு நீ போவாத, உன் விஷயத்த பாரு. நீ நல்லா இருக்கணும்னா சரி சாமி. நம்ம ஊர் விஷயத்துக்கு போனால் நீ அஞ்சு போடுவ, ஊரை யோசித்து. இப்போ நம்ம விவசாய நிலத்துக்கு போகிறோம் சாமி. அங்கே சில உயிரினங்கள்லாம் போகுது கொள்ளு. அதுக்கு முன்னே நம்ம போகும்போது இந்த பாதத்துக்கு வராத முன்னே நம்ம அதை அடிக்கக்கூடிய குணம் இந்த இது ஓட்டி அடிச்சு இருந்தோம். இப்போ போகும்போது நம்ம அடிக்கக்கூடிய வரல, நம்ம ஓட்டி விட்டாலும் போல, தண்ணி கூட மேலே துறைக்கிறோம் போகல, அப்படியே நிற்கிது. சரி, அது நமக்குள்ளே என்ன பண்ண இதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய பாதையில் நான் இல்லை, கொஞ்சம் போனால் நான் தான் ஒதுங்கி போகிறோம், அது போக மாட்டேங்குது. சரி, அது நம்ம என்ன ஏற்கனவே அடிச்சதுன்ற ஒரு இதனால் பண்ணிக்கிற தப்பு இல்லை. அது குணம் அப்படி, உன் குணம் இப்படி. அதுக்கு தான் ஒரு கதை இருக்குது தெரியுமா? ஒரு சாமியார் போய் ஆற்றுல குளிக்க போனார், 10 சீடனுங்களை இட்டுக்கணும். சாமியார் ஆற்றுல இறங்கிட்டார், சீடனுங்க மேலே நிற்கிறானுங்க. அந்த ஆற்று தண்ணியில் ஒரு தேல் ஒன்று அடிச்சின்னு வருது. சரி, சாமியார் குளிக்கிறதுக்கு முன்னே அந்த தேலை காப்பாற்றிட்டு குளிக்கலான்னுட்டு அந்த தேலை அல்றாரு. அல்னா அந்த தேலை அவர் கொட்டுது. கொட்டின உடனே அவர் திருப்பி தண்ணியில் போட்டுறாரு. திருப்பி அல்றாரு, திருப்பி கொட்டுது, திருப்பி போட்டுறாரு. மேலே இருக்கிற சீடங்கன்னா முட்டாள் குருவாக்குறான் இவன். அதுதான் தேல் கொட்டுது. அச்சும் போகும்போது இதை ஏன் தூக்கி விட்டுக்கின்னு இருந்தாலும் கொட்டு வாங்கின்னுக்கிறான் அப்படின்ட்டு. அப்புறமா அதை எப்படியோ காப்பாற்றி மேலே கரையில் விட்டுறாரு. விட்டுட்டு கரையிற சீடன்னு கேட்குறாங்க, ஏன் குருவை இவ்வளோ முட்டாளாக இருக்கிற நீ? அது தேல் அதனுடைய குணத்தை அது காட்டுது, நீ ஏன் அதை போய் தூக்கினுக்கிற? அது அச்சும் போட்டுமன்னாரு. அது குரு சொல்கிறாரு, அதனுடைய குணத்தை அது காட்டுது, நான் குருன்ற குணத்தை நான் காட்டினேன்டான்றாரு. அது மாதிரி நீ ஒரு ஆன்மீகவாதின்னு நீ அதை விட்டுட்டு போய்கினாரு. அதாவது போக மாட்டேங்குது, தண்ணி தொலைச்சி மேலே தண்ணி கூட வர. அப்புறமா போயிட்டு நீ போன போயிட்டுருக்கோம். நீ வரும்போது பார்த்தா உன்னை பொலி போடலான்னு பார்த்துருக்கோம். நீ அதை விட்டுட்டு போயிட்ட உடனே அது போயிட்டுருக்கோம். இதுலேயே தான் சந்தேகம் சாமி. கேளுங்க. இப்போ என்னென்னா, இது அசைவ உணவு சாப்பிட்டா ஒரு சாத்விக குணத்துலேருந்து மாறுபட்டுருன்னு ஐயா சொல்கிறீங்க. ஆமாம். இந்த கொடுங்கோலன் ஹிட்லர்னு ஒருத்தன் நம்ம சரித்திரத்தில் படிச்சு, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோலையும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அன்னை தெரசா சொல்லியிருக்காங்க. ஆமாம், இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான், கர்ப்பத்தில் இவனுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதை தான் அந்த குழந்தையா பிறக்குது. இவங்களுடைய தாய் என்ன சாப்பிட்டாலோ அதுதான் இவங்களுக்கு குழந்தையா பிறந்தது. ஆனால் இவங்களுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அந்த குணம் இவங்களுக்கு இருக்குது. அவனுடைய தாய்க்கு என்ன குணம் இருந்ததோ அது அவங்ககிட்ட இருந்தது. அப்போ உணவு வகை சாத்வீகமாக சாப்பிட்டு முரட்டு குணம் இருந்தது இல்லையா? இவங்க சாந்தமான உணவை சாப்பிட்டுட்டு, சாந்தமான மொட்டுத்தனமான உணவை சாப்பிட்டு கூட சாந்தமான குணம் இருந்தது. இது காரணம் என்னன்னா, அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், ஒரு கணவன் மனைவி புணரல் பண்ணுறாங்க. அந்த புணரல்லேருந்து உருவாகுது இன்னொரு உருவம். அப்போ இந்த புணரல் பண்ற 2 உருவங்கள், அந்த தாய் உருவம் தகப்பன் உருவம் சாந்தமா இருக்கணும். சாந்தமா இருந்ததுன்னா பிறகு குழந்தை சாந்தமா பிறக்கும். இப்போ கணவனுக்கு மனைவி தேவை, ஆனா மனைவிக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த கணவன் என்ன பண்ணுவான், பலவந்தமா அந்த மனைவியை வலிப்பான். அப்போ என்ன ஆகும்? குணம் மூர்க்க குணம் ஆகும். அப்போ இந்த மூர்க்க குணத்துல புனரல் பண்ண குழந்தை மூர்க்கனாவே வருவான். அப்போ எந்த செயலை நினைச்சுக்கிட்டு இருக்கும்போ நினைவு தானே சாமி. ஒரு வெளிநாட்டில் ஒரு குழந்தை பிறந்தது, 2 வெள்ளைக்காரன் குழந்தை பிறந்தது. ஆனா குழந்தை நீக்ரோவா இருக்குது. ஆனா 2 தாயும் தகப்பனும் வெள்ளைக்காரன். குழந்தை கரேல்னு மொட்டுத்தனமா இருக்குது. இந்த தகப்பனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, இந்த குழந்தை எப்படி நமக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியும்? இது பிறக்க முடியாது, இது வேற எங்கேயோ மாறி போச்சு அப்படின்னு இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. ஆனா சரியா இருக்குது, இந்த தாய் தகப்பனுடைய இதுதான் இருக்குது, ஜீன் தான் இருக்குது, மரபணு கரெக்டா இருக்குது. ஆனா குழந்தை முகம் உடல் மாறி போச்சு. இது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா, அந்த தாய் கர்ப்பமா இருக்கும்போது அந்த ரூம்ல ஒரு பாடி பில்டிங் நீக்ரோவனுடைய உடல் போட்டோ மாட்டி வச்சிருந்துக்குது.
சரி. அந்த போட்டோவையே இவங்க பார்த்து 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 கர்ப்பத்தில் வளர்ந்த குழந்தை அப்படி வளர்ந்து போச்சு. தாயினுடைய கர்ப்பத்தில் வளர்ற குழந்தை தாயினுடைய மனம் சந்தோஷமா இருக்கணும் எப்பவுமே. தாயும் தகப்பனும் புணரல் பண்ணும்போது 2 பேருக்கும் சம்பந்தப்பட்டு புணரல் பண்ணணும். தகப்பனுக்கு விருப்பம் இல்லாத தாய் வற்புறுத்தி புணரல் பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். தாய்க்கு விருப்பம் இல்லாத தகப்பன் வற்புறுத்தி பண்ணாலும் தவறான குழந்தையா போயிடும். 2 பேரை ஒத்து பண்ணும்போது அது நல்ல குழந்தையா பிறக்கும். இதுக்கு காரணம் தாயின் தகப்பனுடைய மனமே காரணம். அது மாதிரி ஹிட்லருடைய தாயின் தகப்பனும் புணரல் பண்ணும்போது இருந்த மனம் ஹிட்லருக்கு, தெரசாவுக்கு தாயின் தகப்பனும் பண்ணும்போது இருந்த மனம் தெரசாவுக்கு. இது மனம்தான் சாமி காரணம். முன்னாடி சரியாக போனால் பின்னாடி சரியாக வரும் அப்படின்பாங்க. முன்னே உழுதுன்னு போகிற ஏறு மானியமாக ஓட்டிக்கின்னு போனால் அந்த கலப்பையை பின்னாடி வர ஏறு அந்த கலப்பை அதுக்கேற்ற மாதிரி தான் போட்டுக்கின்னு போகும். அப்போ முன்னாடி போகிற ஏறு நேராக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏறு அது பக்கத்தில் நேராக போகும். அதனால் சொன்னான், முன்னே போகிற ஏறு சரியாக போச்சுன்னா பின்ன போகிற ஏறு சரியாக போகும்னா. ஒரு குடும்பத்தில் முதல்ல தாய் தகப்பன் சரியாக இருக்கணும். சரியாக இருந்தால் தான் அந்த வம்சம் சரியாக வரும். தாய் தகப்பனுக்குள்ளே பகை வந்து மனசில் விரோதம் வச்சுக்கின்னு சண்டை சச்சரவு குழப்பங்கள் பண்ணிக்கின்னு இருந்தால் அதை இளமையிலே அந்த குழந்தைங்க கவனிக்கும் போது முதுமையில் அதுவே வரும் அதுங்களுக்கு. அதனால சொன்னான், தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் பண்ணான். எப்போ அது மனசில் இளமையில் எது ஊறுதோ அதை எவ்வளோ வளர்ந்தாலும் அது மறக்க முடியாது. அந்த மாதிரியான நிலைக்கு நம்ம குழந்தைங்களை நம்மளே பயன்படுத்திடக்கூடாது. நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இருந்துட்டு போட்டோம், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், தெய்வ பக்தியோடு வாழணும் அப்படின்ற நினைவோடு நம்ம வாழ்ந்தோம்னா அதுங்க வம்சம் நல்லா இருக்கும். பின்னாடி அது நமக்கு கெடுதல் பண்ணாமல் வாழும். அதனால் நம்ம வழிகாட்டியாக நிற்கணும் அதுங்களுக்கு. அதை தான் சொல்லின்னு இருக்கிறோமா ஒவ்வொரு வீடியோவில். சொல்லுமா, எங்கள் குழந்தைங்க உங்களை பாபான்னு தான் கூப்பிடுவாங்க. எங்களையும் பாபா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு தான் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவோம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பேசுகிற அந்த உண்மை, இந்த நேர்மை, சத்தியம், தர்மம், அதுதாங்க ஐயா எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துருக்கு தெய்வீகத்தில். ஆனால் அந்த போலியான்றதுக்கு தான் நிறைய பேர் நம்பி போகிறாங்க, போகட்டும்மா, போகிறவங்க போகட்டும், அவங்களுக்கு பிடிச்ச பக்கம் அவங்க போகட்டும். ஆனால் நம்ம போகிறது நேர் வழியாக போகலாம். ஊரை பார்த்து நம்ம கூட போயிட முடியாது. நமக்குன்னு ஒரு பாதை வகுத்துக்கிறோம். தெய்வம்ன்றது கற்பனையில் கும்பிட்டுன்னுக்குறாங்க இப்போ. ஆனால் தெய்வம் கற்பனையில் இல்லை, நிஜத்தில் இருக்குது. இவன் மனசில் அந்த நிஜத்தை அடைய முடியாதால இவன் கற்பனையிலேயே கடவுளை பற்றி பேசி தெரிஞ்சுன்னுக்கிறான். கடவுளை வந்து ஒரு மகான், ஒரு குரு எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் ஆராய்ச்சி உண்மைகளை எடுக்கணும். எடுத்த பிறகு அடுத்தவனுக்கு போய் சொன்னான்னா அது உண்மையாக சொல்லுவான். ஆனால் இவனுக்கே தெரியாத புக்குங்களில் படிச்சுட்டு எழுதி புக்கில் வந்து ஒரு நேரடியாக எழுதுனா யாரும் படிக்க முடியாது. புக்கை வந்து மிகைப்படுத்தி எழுதுனா தான் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எழுதுறவன் என்ன பண்ணுறான், அதை மிகைப்படுத்தி எழுதுறான். ஆனால் இவன் மிகைப்படுத்தி எழுதுறத படிச்சுட்டு ஆன்மீகம் குருன்ற போர்வையில் தெரியும் போது இவனுக்கும் உண்மை தெரியல, இவன் சொன்னவனுக்கும் உண்மை தெரியல. அதனால் மக்கள் ஏமாந்து போயிடுறான். ஆனால் தெய்வீகம் கற்பனையானது இல்லைம்மா, சத்தியமானது. அந்த சத்தியமான பொருளை நீ அடையணுன்னா நீ முதல்ல சத்தியத்தில் நின்னா தான் அதை அடைய முடியும். நீ அசத்தியத்தில் நின்னா அந்த பொருளை அடைய முடியாது. அதனால தான் சொல்கிறேன், தெய்வ வழிபாட்டில் சத்தியத்தோடு போங்கோ, வாழற காலம் வரைக்கும் அதை பிடிங்க, வாழ்ந்த பிறகு எப்படியாவது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கொடுத்தே பழகணும், அதுதான் மனுஷனுக்கு அழகு அப்படின்னு. மிருகம் எடுத்து பழகமா, கொடுத்து பழக தெரியாது அதுக்கு. மனிதன் கொடுத்து பழகும், அவன் தான் மனுஷன். அப்படி யாரும் சொல்லி நாங்கள் கேட்டதே இல்லைங்க, கேட்க முடியாதும்மா. நான் நேற்று வீடியோவில் கூட நான் என்ன சொன்னேன், என்னுடைய சீடர்கள் பாவத்தெல்லாம் என் காலில் கொட்டுங்க, தெய்வத்தை சுமக்க கற்றுங்க, நான் பாவத்தை சுமக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா நான் எவ்வளோ பாவத்தை சுமந்தாலும் இறைவன் பாதியாவது எனக்கு எடுப்பான். ஆனால் உங்களுக்கு தெரியாது அது. அதனால் நீங்கள் தெய்வத்தை சுமங்க, நான் பாவத்தை சுமக்கிறேன் பரவாயில்ல, என்னுடைய சீடர்களுக்காக நான் பாவம் சுமக்க தப்பில்லை. ஆனால் நீங்கள் தெய்வத்தை சுமக்க கற்றுக்குங்கன்றேன். ஆனால் நீங்கள் பாவத்தை சுமக்க கற்றுக்காதீங்க. அதை தான் நான் சொல்லி கொடுத்துன்னுக்கிறேம்மா இங்கே. அதனால் மனித உலகத்தில் நிறைய விஷயங்கள் நான் பேசாதது சில பேர் பேசலை. உலகத்தில் எல்லா உயிரினமும், ஒரு உயிரினம் இல்லை, எல்லா உயிரினமும் 4 கால்லையும் குனிஞ்சு தான் நடக்கும். மனித குரங்கு கூட குனிஞ்சு தான் நடக்கும். ஆனால் மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்தே நடப்பான். அதனால் பட்டினத்தார் சொல்கிறார், கடைசி காலத்தில் நீ எப்படி ஆகிறன்னா மந்தி மாதிரி அவர் இடணும், குரங்கு மாதிரி ஆயிடுறான். நம்ம மனுஷன் 4 காலில் நடக்கிற நிலைக்கு கூணு வளைஞ்சு போயிடுறான். அது மந்தி.
ஆனால் மனிதன் மட்டும் நிமிர்ந்து நடக்கிறான். ஏன் மனிதன் நிமிர்ந்து நடக்கிறான்? அதெல்லாம் குனிஞ்சு அதெல்லாம் கடவுளினுடைய சாயல் இருக்குது மனிதனுக்குள்ள. கடவுளே இருக்கிறான். கடவுள் எவனுக்கும் தலை வணங்க மாட்டான். அதனால் மனிதன் நிமிர்ந்தே நடக்கிறான். எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் மனிதன் மற்றவனை வாழ வச்சு தான் பார்க்கணுமே தவிர அடுத்தவனை கெடுத்து பார்க்கக்கூடாது. கெடுத்து பார்க்குறோம் மனிதனே கிடையாது, ஒரு மிருகம். மிருகம் உழைச்சி வாழ தெரியாது அதுக்கு. அதை அடித்து தான் வாழ தெரியும். மனிதன் உழைச்சி வாழ தெரியும். உழைச்சி எவன் வாழறனோ அவனே உலகத்தில் சிறந்தவன் சொல்லுவேன் நான். அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு வேறுபட்டு இருக்கும். உன்னுடைய பார்வையை குறைச்சின்னா மனம் ஒடுங்கும். உன்னுடைய பார்வையை விரிவுபடுத்தினா மனம் ஒடுங்காது. உன்னுடைய பார்வையை உன்னுடைய பேச்சுக்குள்ளவே நிறுத்தினா மனம் ஒடுங்கும். உன்னுடைய பார்வையை உன் பொண்டாட்டிக்கு, உன் தாய்க்கு, உன் அண்ணனுக்கு, உன் தம்பிக்கு கொடுத்துட்டீங்கன்னா உன் மனம் ஒடுங்காது. அதனால தான் சொல்லியிருந்தேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி. மனம் சாகணும் நான் சொல்லவே இல்லை எப்பவுமே, இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன்னா மனம் செத்தா மனுஷன் செத்துருவான். மனம்தான் மனுஷன், மனுஷன்தான் மனம். அதனால மனம் செத்தா மனுஷன் செத்து போயிடும். அதனால மனம் சாகணும் நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதை அடக்கு, அமைதியோட வாழ்வேன். அதை விட்டையா ஆரவாரத்தில் போயிடுவேன், அந்தமாயிடுவேன். இதை தான் சொல்லிங்கிறேன். அதனால சொன்னேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையோடும் சேரும் அருள் புரிய வேண்டும்னு. ஏன்னா எனக்கு தாய் தெரிஞ்சாதான் எனக்கு அப்பன் யாருன்னே தெரியும். சுயமாக எந்த பிள்ளையால இவர் தான் எங்கள் அப்பன்னு எடுக்க முடியாது. ஆனால் தாயை எடுத்துருவான். ஆனால் தகப்பனை எடுக்க முடியாது. தாய் சொல்லாத ஒரு தகப்பன் தெரியவே தெரியாது. அதனால் சொன்னேன், தாயை காட்டி தந்தையுடன் சேரும் அருள் புரிய வேண்டும். எனக்கு அம்மா இருந்தால் தான் எங்கள் அப்பங்கிட்ட சேர்க்க முடியும். அதனால் சக்தி இருந்தால் தான் சிவத்தோடு போய் சேர முடியும். ஜீவன் இருந்தால் தான் ஆன்மாவோடு சேர முடியும். இதுதான் அதனுடைய பொருள். அருமையான விளக்கம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த கேள்வி சொல்லுப்பா. இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகண காலங்களில் சரி தியானம் செய்யலாமா? எல்லா காலத்திலையும் நமக்கு சரி. இந்த கேள்வி நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் கூட கேட்குறாங்க. சரி. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்றது என்னன்னா, எதையும் எதுவும் போய் பிடிக்கிறது இல்லை. ஒன்று மறைக்குது. அதானே சாமி? ஒன்று மறைக்குது. மறைக்கும் போது அது கிரகணம் ஆகுது. அதை மறைப்பை விட்டு வெளியே வரும்போது இயற்கையாகுது. அப்போது இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் சொல்லுவான், அந்த பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் பெரிய புள்ளி ஆயிடுச்சுங்க, அங்கே சாப்பிட்லாமா, தீட்டு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. தீட்டுன்றது எங்கே இருக்குதுன்னா உன் மனத்தில் இருக்குது தீட்டு. அந்த மனத்தில் இருக்கிற தீட்டை நீ தூக்கி போட்டீங்கன்னா தீட்டுன்றதே கிடையாது. ஏன் தீட்டுன்றதே கிடையாதுன்னா, உங்கள் அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போயிருந்தா நீ இருக்க மாட்டேன். அப்போ மொத்த தீட்டு முழுமையாக நீ உட்காந்து தீட்டுன்னு வெளியே சொன்ன எங்கப்பா தீட்டு சொல்லு? யோசிக்க வேணாவா? இன்றைக்கி ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்கவுங்க பொண்ணுங்களை எட்டுன்னு குழந்தை நிற்கல. ஏன் என்ன நிற்கல? குழந்தை நிற்கல. குழந்தைன்றது எது? தீட்டு. அந்த தீட்டு நிற்கலன்னு ஒவ்வொரு டாக்டர்கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வைத்தியம் பார்த்துன்னுக்குறான். அப்போது 10 மாதத்தினுடைய தீட்டு தான் மந்திரம் சொல்லுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் ஞானி ஆகுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் அஞ்ஞானி ஆகுது. 10 மாதத்தினுடைய தீட்டு தான் யோகியாக இருக்குது. அப்போது தீட்டுன்னு ஒரு பொருள் இல்லைன்னா உருவோன்ற ஒரு பொருள் இருக்காது. அதனால் இந்த கிரகணம் பிடிக்குது. அன்றைக்கி கூட இந்த சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்தவர் கேட்டார், சாமி சந்திர கிரகணம் பிடிக்குது, நான் சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு வந்தேன்பான்னேன். ஏன்னா நான் எதுக்கும் கட்டுப்பட்டுவன் கிடையாது. அதனால தான் நான் என்கிட்ட உபதேசம் வாங்கும் போது முன்னெல்லாம் என்ன பண்ணுறேன், ஒரு கயிறு கூட உடம்புல இருக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் தாலி மட்டும் விடுவேன், மீதி எல்லாத்தையும் அர்த்தத்தை சொல்லுவேன். ஏன்னா நீ எதுக்குமே கட்டுப்பட்டவன் கிடையாது, ஆண்டவனை தவிர. ஆண்டவனை விட ஒரு பெரிய பொருள் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் அதை நீ வணங்கும் போது உனக்கு சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இதெல்லாம் இயற்கையான விஷயங்கள். அதுக்கு நீ கட்டுப்பட வேண்டியதில்லை. அந்த நினைவு இருக்கிறவங்க செய்துக்கிட்டோம். நம்ம அதுக்கு தடை போட வேண்டாம்.
உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்